ஹாய் வெல்கம் டு சீசனிங் ஃபுட்ஸ் தமிழ். நாம் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான நண்டு பெரட்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நண்டு பெரட்டல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு ப்ளூ கலர் நண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நண்டு கிடைச்சாலும் அந்த நண்டில் நீங்கள் செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கால் ஓரத்தெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே சார்ந்துருக்கும். அதே மாதிரி நண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. அது மாதிரி சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி, இதையும் வந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா இதிலே வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. ரொம்ப நிறையா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சோம்புத்தூள் இருந்தால் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா முழு சோம்பு கூட சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் நொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிலலாம் வராது, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஆனால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாம்பார் ரசம் கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்ல. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், இதை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் சேர்க்காதீங்க, ஏன்னா நம்ம வந்து பின்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். அதனால் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த நண்டு, அதை வந்து அதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா நம்ம சேனல்லே வந்து நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா நண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 to 3 நிமிஷம் எல்லா நண்டுலையுமே மசாலா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, நண்டு வந்து டக்குன்னு குயிக்காக வெந்துடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக வேக விடக்கூடாது. அது மாதிரி நண்டுமே நல்லா தண்ணி விடும். நீங்கள் 1/2 டம்ளருக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ நண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர்லாம் ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை வந்து நம்ம நல்லா சுண்ட வச்சு எடுத்துடணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி மட்டும் விடுங்க, அப்போ தான் நண்டு வந்து எல்லா சைடுமே வெந்து வரும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக தண்ணி இருக்கப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகு தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா காரசாரமாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து ரசம், சாம்பார் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை கிரேவி மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டு இதே ப்ராசஸில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா வேறு மாதிரி மெத்தடும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்பவே கம்மியான ஐட்டம்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக நண்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நண்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.